ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஃபார் டெக் வெல். இன்னைக்கு நம்ம எம்ஐ டேப்லெட் டுட்டோரியலில் நியூவாக ஒரு ஆப் ரெடி பண்ண போகிறோம். அதுதான் புஷ்அப். இப்போ நம்ம டெய்லி ஒர்க் அவுட்டில் புஷ்அப் எப்படி எடுக்கும் போது கவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆப் ரெடி பண்ண போகிறோம். இதில் நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட கவுண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் எம்ஐ டேப்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் எம்ஐ டேப் இன்வெர்ட்டர். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகிக்கலாம் இந்த பேஜ்குள்ளே. இதான் ஹோம் பேஜ். இதில் கிரியேட் ஆப்ஸை கிளிக் பண்ணி என்ட்ரு ஆகிக்கலாம். கண்டினியூ. இதில் உங்களோட ப்ராஜெக்ட்ஸில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேமில் புஷ்அப் மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம புஷ்அப்பில் என்ட்ரு ஆகிக்கலாம். இதுதான் நம்மளோட டிசைனிங் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன் ஒன்றுங்கிறத சேஞ்ச் பண்ணிடுவோம். ப்ராப்பர்ட்டிஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா டைட்டிலில் ஸ்க்ரீன் ஒன்றுன்னு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு புஷ்அப் ஆப், ஸோ புஷ்அப் மட்டும் போட்டு டைப் பண்ணி ஜஸ்ட் நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, அலைன்மெண்ட்டை கொஞ்சம் சென்ட்ரு பண்ணிக்கலாம். அலைன் ஹாரிசான்டல் சென்டர் அண்ட் அலைன் வெர்டிகல் சென்டர். ஓகே, ஏன்னா நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறது சென்டரில் வரன்றதுக்காக ஸோ அலைன்மெண்ட் சென்டர் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு லேபிள் வைக்க போகிறோம் நம்மளோட கவுண்டிங்காக. யூசர் இன்டர்ஃபேஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா லேபிள், கரெக்டாக வர மாட்டேங்கி. ஓகே, டெலிட் பண்ணிட்டு ஸோ லேஅவுட்டில் பார்ப்போம். இதுலேயே ஃபஸ்ட் லேபிள் அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சென்டரில் ப்ளேஸ் ஆகிரும். இப்போ அதோட பேரை மட்டும் மாற்றிக்கோங்க. டெக்ஸ்ட் ஃபார் லேபிள் ஒன்றுன்னு இருக்குல்ல, அதை ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி விட்டோம். ஹைட்டில் ஃபுல் பேரண்ட் வைக்கணும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 100 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகே, வித்தில் மட்டும் ஃபுல் பேரண்ட் வச்சுக்கோம். ஓகே, நம்ம கவுண்ட் பண்ணுறது லேபிள். ஓகே, இப்போ ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ணணும். நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே பட்டனை ஜஸ்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஐட்டையும் வித்தையும் சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துரும். ஃபஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் ஃபார் பட்டனை ரிமூவ் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கணும். இமேஜை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல் கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு ஃபைல் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்குவோம். இங்கே ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வைப்போம். இந்த இந்த புஷ்அப் அப்படிங்கிற இந்த இமேஜை தான் இப்போ ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ஆக்குதுன்னா ஜஸ்ட்டு ஹைட் அண்ட் வித்தை மாற்றிக்குவோம். ஜஸ்ட் ஒரு 100 பிக்சல் ஹைட்டில், வித்து ஒரு ஃபுல் பேரண்ட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, வித்தும் ஒரு
100 பிக்சல் கொடுத்தா ஓகே. 5500 பிக்சல் ஓகே. இப்போ கூடுதல் 200 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக வருதுங்கிறது. 300 பிக்சல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. ஓகே, இப்போ கீழே ஒரு பட்டன் ரீசெட் பண்ணுறது, கவுண்டை நம்ம ரீசெட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் போட்டு ப்ளேஸ் பண்ணிக்குவோம் கீழே. இப்போ இதோட ஃபாண்டை வந்து போல்ட் பண்ணிக்குவோம். பட்டனோட ஃபாண்டு அண்ட் இட்டாலிக் வச்சுக்குவோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஹைட்டை வந்து நான் ஷேப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் பட்டன் ஒன்றுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரீசெட்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஷேப்பில் ரவுண்டட் வச்சுக்கிறேன், இல்லாட்டி ஓவல். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஓகே, பட்டனோட கலரையும் சேஞ்ச் பண்ணிடுவோம், ரெட் வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளோட டிசைனிங் பேஜ் அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து கோடிங் பிளாக்கில் என்ட்ரு ஆகிக்குவோம். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே, கோடிங் பிளாக்கில் போய்க்கும். பிளாக்ஸ் ஃபஸ்ட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ண தான் நமக்கு வந்து கவுண்ட் ஆட் ஆகணும். நம்ம பட்டன் கிளிக்கும் போது அந்த லேபிள் 1 வந்து கவுண்ட்ஸ் வந்து 1 2 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பிளாக்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். பட்டன் 1 when click ஒரு வேரியபிளில் செட் கவுண்ட். ஓகே, இது தப்பாக செட் பண்ணிவிட்டேன். ஸோ இதை ஜஸ்ட்டு அவ்வளோ இது பண்ணிக்கலாம். இப்போ செட் எடுத்து குளோபல் கவுண்ட். ஓகே, மேத் எடுத்துக்கிட்டு ஓகே ஃப்ளெக்ஸ் வேரியபிள் கெட் பண்ணுறது இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இதை தூக்கி இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து குளோபல் கவுண்ட். இப்போ மேத்தை திருப்பி கிளிக் பண்ணி ஜஸ்ட் நமக்கு வந்து 0லேருந்து தான் கவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 இங்கே ஒரு 0 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை காப்பி பண்ணி கூட உங்களை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்க்ரிமெண்ட் எப்படி ஆகும், ஒன்றா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் ஜஸ்ட் 1 கொடுத்துருக்கேன். இப்போ வந்து லேபிள் 1 வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கவுண்ட்ஸ் வந்து லேபிள் 1 செட் பண்ணுறாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செட் லேபிள் 1 டெக்ஸ்ட். ஓகே, ஜஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, எதுக்கு அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு பட்டன் 2 இது அப்படியே பட்டன் 2க்கு வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது ரீசெட் ஆகிடணும். திருப்பி இன்க்ரிமெண்ட் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் பட்டன் 2 வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த பார்ட் வேணாம். ஓகே, இந்த குளோபல் கவுண்டை மட்டும் தனியாக எடுத்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 1 வந்து
அது ஒன்று மட்டும். ஓகே, அதை வந்து அப்படியே 0 ஆக்கிடும். ஓகே, இது நமக்கு தேவையில்லை. இதை வந்து ஜஸ்ட் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். அப்படியே தூக்கி அவ்வளோதான். ஓகே, நம்மளோட இதுவும் நமக்கு தேவை கிடையாது. ஜஸ்ட் இதை டூப்ளிகேட் பண்ணிட்டு 0ங்கிறது திருப்பி வந்து ப்ளேஸ் பண்ணுறதா 0. ஓகே, ஓகே, நம்மளோட கோடிங் வந்து முடிஞ்சு விட்டது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம பட்டன் ஒன்று வந்து பண்ணியிருக்கோம், ரெண்டாவது வந்து ரீசெட் பண்ணி வச்சுருக்கோம். பட்டன் ரூல் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஐகான் வந்து செட் பண்ணிடுவோம். ஐகான் புஷ்அப். ஓகே, ஏற்கனவே எடுத்தது நான் பண்ணிக்கிறேன். ஸோ டிசைனிங் முடிஞ்சு நமக்கு. அதே மாதிரி பிளாக்கும் நம்ம முடிச்சிட்டோம்.